முடியுமா? எப்ப பாப்பா என்ன வெயில், இந்த வெயிலுக்குள்ள விறகு கிட்ட தூக்கிட்டு நடக்க முடியும் கோமதிக்கா? சின்ன பொண்ணு இதுக்கே சளிச்சுக்கிட்டா எப்படிமா? நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அம்மா தினமும் விறகு பிறக்க போவா. வீட்டில் மிக்சி கிடையாது, வாஷிங் மிஷின், கிரைண்டர் எதுவும் கிடையாது. அவளே விறகு எடுத்துகிட்டு வருவா. மண்ணடுப்பில் விறகு வச்சு சோறு பொங்குவா. பாத்திரம் கழுவுது, துணி துவைக்கிறது, எல்லா வேலையும் செய்வாமா. இப்போ நம்மளுக்கு எல்லாத்துக்கும் மிஷின் இருந்து என்ன கஷ்டமா இருக்கு. அட ஆமா கோமதிக்கா, எங்க அம்மையும் விறகு பிறக்க போயிருக்காக்கா, நானும் பார்த்துருக்கேன். அக்கம் பக்கத்துல எல்லாரும் சேர்ந்து தான் போவாக்கா. அங்கே போய் ஜாலியாக சிரிச்சு பேசி விறகு எடுத்துட்டு வருவாவே. நான் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினச்சிதாக்கா இன்னைக்கு உங்க கூட வந்தேன். விறவை எடுத்துட்டு நடந்து வரும்போது தான் தெரியுது என்ன வெயிட்டாக இருக்குது, நடக்க முடியல. அந்த காலத்து ஆட்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்காவ கோமதிக்கா. அதான் எல்லா வேலையும் ஈஸியாக இருந்திருக்காவ. நம்ம சுவிட்சு போட்டோன்னா வேலை செய்கிற மாதிரி பழகிட்டோம் கோமதிக்கா. இதனால தான் குனிஞ்சு முறைவே கஷ்டமா இருக்குக்கா. சின்ன பொண்ணு அப்ப தலைக்கு மேல எல்லாத்தையும் தொங்க விட்டுறோமாமா? எடுக்க ஈஸியா இருக்கு, குனியவே வேண்டாம்ல. இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு கோமதிக்கா. இது மிக்சி கிரைண்டர்லாம் வெயிட்டா இருக்குமே, தலைக்கு மேல தொங்க விட்டா மண்டையில விழுந்துடாது. அடிப்பாவி, ஒரு பியாச்சுக்கு தொங்க விடவான்னு கேட்டா எல்லாத்தையும் தொங்க விடுன்னு சொல்றேன். தொங்க விட்ட பொருள் கீழே விழுந்தாலும் குனிஞ்சு எடுக்க மாட்டா போல இருக்கே. என்னத்துக்கு கோமதிக்கா? கீழே விழுந்துச்சுன்னா போயான்னு சொல்லிட்டு விட்டு போக வேண்டியதானே, எதுக்கு அதை தொங்க விடணும் திரும்ப எடுத்து? ஏப்ல 10,000 கட்டி கீழே விழுந்துட்டு எடுக்காம பேருவேந்தாலே. ஐயா எப்படி எடுக்காம போறது கோமதிக்கா? முதல்ல கீழே குடிச்சு அவ்வளோத்தையும் பொறுக்கி எடுத்துட மாட்டேன். பணம் மட்டும் நல்லா பறந்து போய் எடுவேன், மற்றது வந்து எடுத்துடாத, முதுகெலும்பு நொடிஞ்சிரும்ல. ஏப்ல சின்ன பொண்ணு இப்படி இருக்காதம்மா. நம்ம வேலை செய்யாதானே நம்மளும் தூங்க முடியும், நம்ம பிள்ளைகளுக்கும் புருஷனுக்கும் கொடுக்க முடியும். அப்படின்னு நினைச்சு செய்யி. கஷ்டப்பட்டு வேற சுமந்து வந்திருக்கோம் யாருக்காக? அவியலுக்காக தானே. சந்தோஷமா செய்யுமா. நீங்க சொல்லிட்டே கோமதிக்கா, சந்தோஷமா செஞ்சிருவான். என்ன செய்யணும்னு சொல்லுங்க கோமதிக்கா, இல்லைன்னா என்னையா வந்து நிற்பேன். அடி பைத்தியக்காரி, எல்லாம் கேட்டா இதுக்கு என்ன எடுத்துட்டு வரா? காது இது கேட்காம போச்சா சின்ன பொண்ணு? உன்னை நம்பி எப்படி ஒரு வேலையை சொல்லனா? ஐயோ கோமதிக்கா, உங்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம் போல இருக்கே. சரிக்கா, என்ன வேணும்னு சொல்லுங்க, அதையும் எடுத்துட்டு வரேன். அப்படி வா சின்ன பொண்ணு. நேற்று சண்டையில இருந்து வரும்போது மண்ணெடுப்பு வாங்கிட்டு வந்த பத்தியா? அது வீட்டுக்குள்ளதான் இருக்கு பாத்துக்க. சத்தியா உள்ள இருப்பா, எங்க வச்சிருக்கேன்னு பார்த்து எடுத்துட்டு வரியா? கட்டளை இருங்க கோமதிக்கா, அப்படியே செய்றேன். ஏப்ல கட்டில் காலம் எடுத்துட்டு வரேன், அடுப்பு மட்டும் எடுத்துட்டு வா. ஏதோ ஒண்ணு கோமதிக்கா, எடுத்துட்டு வரேன். சின்ன பொண்ணு அப்படியே சத்தியாட்ட மிஷின் துணி போட்டே பாத்துக்க. மிஷின் சுத்தி முடிச்சிருக்கோம், துணி எடுத்து காயப்பட சொல்லு. ஆனு டிவி பார்த்துட்டே உட்காந்துருப்பா. சரிக்கா சொல்லிடுறேன். சும்மாவே இருக்க மாட்டே போல இருக்கு. அந்த பிள்ளைக்கு எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு வேலையை சொல்லிட்டுலாம் இருக்கீங்க. எப்ப லீவ் விட்டாலும் சும்மா தானே இருக்கா சின்ன பொண்ணு. முன்னாடியாவது கேஸ் அடுப்புல சோத்த பொங்கணும், அதனால வீட்டு வேலையும் சேர்த்து நம்மளே செஞ்சுட்டோம். இப்போ இந்த விறவெடுப்பு கூட நின்று போராடிட்டு இருக்கும்போது மற்ற வேலையை எങ്ങനെ செய்ய? அப்படி இப்படின்னு ஆளாளுக்கு 2 வேலை செஞ்சாதான் முடிக்க முடியும் சின்ன பொண்ணு. எடுத்து போட சொல்லு. சரிக்கா சொல்றேன். கோமதிக்கா, கோமதிக்கா, இக்கா, கோமதிக்கா. இக்கா, கலர் குருவிதான் அவ காந்த குரல்ல உங்களை இழுக்கிறா. தெரியுது சின்ன பொண்ணு. லட்சுமி தான் வளராதாம நிக்கே வா. கோமதிக்கா என்ன நடக்குதுங்க? கயிறு கட்டியமா கிடக்க, என்னாச்சு? லட்சுமி, அதான் கேஸ் அடுப்பு இல்லைல்ல, விறகு அடுப்பு தானே சமைக்கிறோம். விறகு முடிஞ்சு போச்சுமா, அதான் நானும் சின்ன பொண்ணு போய் எடுத்துட்டு வந்தோம். விறகு பறக்க போனீங்களா? ஆமா கலக்குருவி, விறகு தான் பறக்க போனோம். உன்னை கூப்பிடலாம் நினைச்சோம் பாத்துக்க. நீ மத்தியானம் சோத்துட்டு தான் மறந்துருப்பிய, இங்க இருந்து உன்னை கூப்பிட. அதான் நாங்க 2 பேரும் போயிட்டு வந்தோம். மாடு, நான் சோத்தத்துல எடுத்து தூங்குது நீ பாத்தியோ? என்னவோ நீ சொகுசா சோறு போய் கொண்டு என் வாயில ஊட்டுற மாதிரியும் நான் நிம்மதியா தினமும் தூங்குற மாதிரிலாம் இருக்கு. நீனே ஒரு வேலைக்களி, என்ன சொல்றியாக்கோ? ஊர் உலகத்துல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாம இன்னும் விறகவே போய்கிட்டு தெரியுங்க. லட்சுமி, அதான் கேஸ் காலியா போச்சு, கேஸ் புக்கு பண்ண முடியல. கல் அடுப்பு வாங்க போகணும், வாங்க முடியல. அப்புறம் சோத்துக்கு என்ன பண்ணுவ? விறவெடுப்பு மூட்டையா சோறு போகணுமா இல்லையா? கேஸ் முடிஞ்சு போச்சு, வாங்க முடியலையாக்கா. ஊர் உலகத்துல அவன் என்ன பண்றான்னு தெரியலையே உங்களுக்கு? ஏன் கலக்குருவி எல்லாரும் என்ன பண்ணாவ? கேஸ் வாங்க முடியலன்னு போராட்டமா பண்றாவ. இப்ப என்ன எங்களையும் போராட்டம் பண்ண சொல்றியோ? வளர்ந்த மாடு, எல்லாரும் கேஸ் புக் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு எம்டி சிலிண்டர் இருக்குல்ல, அதை தூக்கிட்டு அங்க புக்கிங் ஆபீஸுக்கு தான் போயிருக்காவ. புக் பண்ண தான் முடியல, நேரில் போய் வாங்கிடணும்னு போயிருக்காவ. இந்த ராமலட்சுமி இருக்கா பத்தியா? ஆமாப்ல, இது தண்ணி போடுவார்ல அவர் மருமக தானே? ஆமாக்கா, அந்த மாடி வீட்டுக்காரி தான். சிலிண்டர் தூக்கிட்டு போய் எங்க ஆபீஸ் வாசலே காத்து கிடந்து சிலிண்டரை வாங்கிட்டு வந்துட்டானாக்கா. கலக்குருவி என்ன சொல்றா? வாங்கிட்டு வந்துட்டாளா? ஆமா, வளர்ந்த மாடு வாங்கிட்டு வந்துட்டா. லட்சுமி, எந்த இடத்துக்கு அவ போக மாட்டா? அவ மொவ வருவா, இல்லைன்னா மாமனார் வருவாரு. இவன் எப்படி போய் வாங்கிட்டு வந்தா? என்னவோ தெருல கோமதியக்கா 2 நாளா காத்து கிடந்தாலாம், வாங்கிட்டு வந்துட்டான்னு தெருல எல்லாரும் பேசிக்கிடியாவ. தெருல பாதி பேர் கிளம்பி போயாச்சு. நியூஸ்ல முத கொண்டு போடுறாக்கா. அவ கேஸ் வாங்குறது என்ன உலக அதிசயமா? அதையுமா நியூஸ்ல போடணும்? மாடு அது இல்ல, கேஸ் புக் பண்ற ஆபீஸுக்கு எல்லாரும் போய் லைன்ல நிக்காவ, வரிசையில காத்து கிடந்து வாங்குறாவன்னு அத சொன்னேன். அவ என்ன பெரிய கலெக்டர் மருமவளா? அவ போய் வாங்குறதா நியூஸ்ல போடுவானா? நம்ம ஆட்கள் அவ வாங்குறவன்னு சொன்னா
ஏன் லட்சுமி அங்கே போய் 2 நாள் காத்து கிடந்து புக் பண்ணி வாங்கிடலான்னா பிறகு என்னத்துக்கு வந்து விரவு எடுப்பு கூட போராடிட்டு இருக்கணும். வாங்க போய் வாங்கிட்டு வந்துடுவோம் முதல்ல. எதுவுமே தெரியாம விரவு பிறக்க போவாங்க. யாராச்சும் சொன்னா அந்த சில்லறை தூக்கிட்டு ஓடுது கோமதிக்கா. ஏன் லட்சுமி தெரியாது இல்லாம பிறகு எப்படி போய் அங்கே போய் நிற்க முடியும்? இப்போ உலகத்துல டிவி போன் என்னென்ன இருக்கு அதெல்லாம் நியூஸ்ல தானே சொல்றேன். இதெல்லாம் பார்த்தா என்ன? இந்த வளர்ந்த மாடு 24 மணி நேரம் இந்த போன கூட தான் ஒலா வரா. ஒரு நாளுமா அவ பார்க்காம இருக்க? ஐயோ கலக்குருவி, என் ஃபோனில் உலக நியூஸ் மட்டும் தான் வரும். ஆமா பெரிய பொல்லாத போனு உலக நியூஸ் மட்டும் தான் வரும். இந்த ஊர் மட்டும் என்ன உலகத்துல இல்லாம நரகத்திலே இருக்கு. இதாவது கேட்டா மட்டும் போதும் அந்த ஆளை கதை விடுவா. போங்க 2 பேரும் சீக்கிரமா சிலிண்டரையும் புக்கையும் எடுத்துருவாங்க போய் வாங்கிட்டு வந்துருவோம். சரி லட்சுமி என்ன போவோம். இந்த சத்யா பிள்ளை துணி உரிக்க சொல்லிட்டு வாரே எல்லாரும் போவோம். ஏக்கா டக்குனு போய் சொல்லிட்டு வாங்கக்கா. போறேன் பிள்ளைல. ஏ சத்யா துணி எடுத்து விரட்டி அம்மைக்கு வேலை கிடக்கு. என் மாடு அங்க என்ன வாய் பார்த்துட்டு இருக்கா? நீ உன் வீட்டுக்கு போ போய் சிலிண்டர் எடுத்துட்டு வா. போறேன் கலக்குருவி, ரொம்ப தான் துள்ளாத, பார்த்து நெல்லு. துள்ளி துள்ளி தொட்டிக்குள்ள விழுந்துடாத, தூக்க வர முடியாது. எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ போய் உன் வேலையை போய். சரி சரி எடுத்துட்டு வாரு. நீங்க வாயை பழந்துட்டு நிக்காத, உன் சிலிண்டர் தூக்கிட்டு வா. வா போவும் மாடு. ஏ கலக்குருவி, இந்த கோமதிக்கு எங்க போனவ? என் மாடு இந்த வசந்திட்டையும் உமாட்டையும் சொல்லிட்டு வரேன்னு போனாவ பத்துக்க இன்னும் காணல. ஏன் அவளுக்கு ரொம்ப முக்கியமா சொல்றது? போன போட்டு சொல்ல வேண்டியதானே, இப்படி கிளம்புற நேரத்திலேயே போவாவிய? என் மாடு இப்ப சொன்னாதான் என்ன? உனக்கும் கோமதிக்கும் தான் தெரியாது. நான் நேரில் உங்களை தேடி வந்து சொல்லலையா? இப்ப கோமதிக்கும் அவ்வளோ 2 பேருக்கும் சொல்ல போயிருக்காவ. முடிஞ்சா காத்துட்டு நீங்க ஓடு. சீக்கிரம் வந்தா பரவாயில்ல, காலையிலேயே போகணும்னு சொல்லி பேசிட்டு நான் இப்ப மத்தியானம் ஆயிட்டு பாரு. இப்ப நீ கிளம்பி அங்க போவாங்க. கூட்டம் 4 தடவை வரைக்கும் நிற்கும். 5வது தடவை போய் நம்ம 5 பேரும் நிற்போம். ரொம்ப பண்ணாத மாடு. எவ்வளவு நேரம் தான் காத்துட்டு இருக்க, காலெல்லாம் வலிக்குதப்பா. வீட்லயாவது உட்காந்துருந்தா போன நோண்டிட்டு படுத்து கிடந்திருப்பேன். இந்தாவா இந்தாவான்னு சொல்லி நடுத்துல நிக்க விட்டு அவளை கூட போயிருக்காவ. என்னத்தை போய் யாருக்கும் சொல்ல, கால் வலிக்கு தாங்கலப்பா. ஏதாவது ஒரு இடம் பார்த்து உட்கார்ந்தா அங்க போய் நிக்க முடியும். இந்த சிலர் சும்மா வெட்டியா தானே நிக்குது, இது மேலே ஏறி உட்காந்துருவோம். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி, ஊற வச்சார் சீதா இன்னும் வேகலடி. கேஸ் சிலிண்டர் வந்து என்ன அடைஞ்சா நிம்மதி ஆகுமடி. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிதழ் நோகுதடி. கோமதி அக்கா வருவவனு காத்திருந்து காத்திருந்து கால்கள் நோகுதடி. என் மாடு அதான் சிலிண்டர்ல ஒய்யாரமா ஏறி உட்கார்ந்துட்டல்ல, அப்புறம் என்ன கால் நோவுது கண்ணு வலிக்குன்னு பாட்டு படி பீத்திட்டு இருக்க? வாய் மூடு பத்துக்க. ஒரு பாட்டு நிம்மதியா பாட விட மாட்டா. நம்மளுக்கும் கால் வலிக்குது, இந்த சிலிண்டர்ல ஏறி உட்கார்ந்துருவோமா? எட்டி எட்டி பார்த்தாலும் ஏறி உட்கார முடியலையே. இந்த வளர்ந்த மாடு எப்படிதான் ஏறி உட்கார்ந்தாலும் தெரியல. இந்த அவகிட்டே கேட்போம். என் மாடு என்ன கலக்குருவி, ரொம்ப நேரமா நின்னுட்டே இருக்க பத்தியா, கால் வலிக்குது. இப்ப அதுக்கு என்ன செய்யணுங்க? இல்ல என்னையும் இந்த சிலிண்டர்ல ஏத்தி உட்காரவையா ஏற முடியல. ஏன் கலக்குருவி, அதுக்கெல்லாம் கொஞ்சமாவது வளரணும் பத்துக்க. அரை அடி இருக்கிற நீ எல்லாம் எதுக்கு வந்து ஆசைப்படுற? இதுக்கெல்லாம் அப்படியே அந்த சிலிண்டர் பக்கத்துல நெல்லு. நீயும் ஒரு சிலிண்டர் மாதிரி தான் தெரியுற. இப்ப யாருக்காவது கால் வலிச்சுனையா உன் மேலதான் வந்து உட்காராவ. தள்ளி நெல்லு. வளர்ந்த மாடு வளர்த்தியா இருக்கேன்னு சொல்லி ஓவர் தான் பீத்துறா. என் பிள்ளைல வாங்க போவோம். யா சின்ன பொண்ணு, என்ன சில்லர் மேல ஒய்யாரமே ஏறி உட்காந்துருக்க? வேற என்ன செய்ய, 4 முடி. உங்களுக்கு காத்து கிடந்து எனக்கு காலு தான் வலிக்குது. கொஞ்ச நேரம் ஆத்தலா உட்காரலாமே சிலிண்டர் மாதிரி ஏறி உட்காந்துருக்கேன். அது இந்த களைக்குறிக்கும் பொருட்களை உனக்கும் பொருட்களை போல இருக்க. சின்ன பொண்ணு, நீ என்ன என் மேலேயே உட்காந்துருக்க? உன் வீட்டு சில்லர் மேல உட்காந்துருக்க. நீ உட்காரு, எனக்கு என்ன பிரச்சனை? நீ யாருக்கு என்ன பிரச்சனையும் இல்ல. வாங்க சீக்கிரமா போய் வாங்கிட்டு வந்துடும் சிலிண்டரை. வாமா லட்சுமி போவோம். அடி அத்தி, என்னம்மா கூட்டம்! பக்கத்து வரைக்கும் நிற்கும் போல இருக்க. அப்புறம் நீ ஆட்டி அலைஞ்சு வந்தா கூட்டம் பக்கத்தூர் வரைக்கும் தான் போவோம். சரி வாங்க போய் வரிசையில் நிற்போம். அப்பதான் 2 நாள் கழிச்சியாவது சிலர் கிடைக்கும். ஏன் சின்ன பொண்ணு, எல்லா வேலையும் விட்டு இந்த கொடுத்துட்டு எப்படி சின்ன பொண்ணு நிக்க முடியும்? அடிக்கிற வெயில மயங்கி கிளங்கி வேற விழுந்துருவோமா? ஏன் கோமதிக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன்னா சிலிண்டர் வாங்க முடியாதுக்கா. பிறந்த வேற விடுப்பு கூட கிடந்து உப்புக்கு உப்புக்குன்னு ஊதிட்டு நடக்க வேண்டியதான். எவ்வளோ லைனை பார்த்து அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. எங்கன போய் எப்படி நிற்குதுன்னு சொல்றா? ஏ கோமதிக்கா, அங்கெல்லாம் போய் நிக்க வேண்டாம் கோமதிக்கா. இங்கனையே ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் நிற்போம். இதுவும் ஒரு லைன் தான் சொல்லி இங்க ஒரு 4 பேர் வந்து நிப்பாவ. அப்புறம் நம்மளுக்கு தந்துருவோம் பார்த்துக்கோங்க. ஆமாம், பெரிய ஆளு நீ நின்னா நாங்களே பின்னாடி நின்று வந்து நிற்க மாட்டான். பிற உடனே யார் வருவா? அதான் 4 முடி. உங்களோட நம்பி உங்க கூட எங்கேயும் வரக்கூடாதுன்னு சொன்னா இந்த கோமதிக்கா கேட்கவே மாட்டாவ. ஏன் சின்ன பொண்ணு, வசதி சொல்லும் சாயதான சின்ன பொண்ணு. இங்கேயும் எப்படி கிடைக்கவா லைன்ல நிற்போம். என் கோமதிக்கா லைன்னால இன்னைக்கு வாங்க முடியாது கோமதிக்கா. 2-3 நாள் ஆயிடும். இப்படி எங்கேயும் நின்று நைஸா உள்ள பூந்து வாங்கிட்டு போயிரும் கோமதிக்கா. ஏன் வசந்தி,
இவ்வளோ 2 பேரும் சொல்றதை கேட்குற மாதிரி இல்லை பத்துக்க. வா இவ்வளோ கூட போய் வாங்கிட்டு வந்துருவோம். ஆ சரி கோமதிக்கா போ வாங்க. இவன் யாரு நீங்க இங்க ஏன் கூட்டம் போடுறிய? போய் லைன்ல இல்லைங்கம்மா. ஏன்னா ரொம்ப நேரமா லைன்ல தானே நின்றுட்டு இருக்கோம். இவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட வந்தானே இந்த இடத்துல லைன் இல்லையே. என்னமா புதுசா நடுவில் வந்து நிக்கிறா? போங்க போங்க பின்னாடி போங்க, இங்க தரமாட்டாவ. என்னே ரொம்ப நேரமா காத்து கிடக்கனே, காலுலாம் நோவுது பத்துக்கங்க. ஒரு சில்லர் தாங்கலாம் வாங்கிட்டு போயிடுறோம். என்ன ஒரு சிலர் மட்டும் அவளுக்குன்னு கொடுத்து விடாதியே. நாங்கள் 5 பேர் நிற்க ஆளுக்கு ஒன்றா தாங்க. ஏமா குச்சி மிட்டாய் கேட்கற மாதிரி ஏமா இவ்வளவு அவசரமா கேட்கா? உடனே எடுத்தால பொருளா அது? ஏன்னே வீட்டில் புள்ள குட்டியெல்லாம் அந்த ஆளை விட்டு வந்திருக்கோனே, அதெல்லாம் எங்களை தேடாத. சீக்கிரமா தாங்களே வாங்கிட்டு போயிடுறோம். ஏமா எப்படிமா சீக்கிரமா தர முடியும்? எல்லாரும் 4 நாள் 5 நாள் காத்து கிடந்து வாங்கிட்டு போறாவ. நீங்க ஒரு இப்போ வருவீங்கன்னா உடனே தந்து அனுப்ப முடியுமா? என்னே ஒருவேளை சிலிண்டர் இல்லையே உங்ககிட்ட? இருக்குமா இருக்கு, எல்லாம் போதுமான அளவே இருக்கு. அப்புறம் என்ன என்னாச்சு? ஆளுக்கு ஒன்று தந்து விடுங்களா? ஏம்மா இந்த குச்சி மிட்டாய் கேட்கற மாதிரியே கேட்கமா? அது சிலிண்டரு. நீங்க என்ன பண்ணணும்? புக் பண்ணி தான் வாங்கணும். லைன்ல இருந்து வாங்கிட்டு போங்க. இனி மனசாட்சியே இல்லாமல் பேசாதேனே. இம்புட்டுனால வேற வீட்டுக்குள்ள சோறு போய் கஷ்டப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி வந்திருக்கோம். சிலர் தந்தீங்கன்னா வாங்கிட்டு ஓடிடுவோமே. ஒரு 100 ரூபா வேணா தாரணே, தாங்கலாம் ஒன்று. இம்மா யாருக்கிட்ட என்ன பேசுறா? நீ 100 ரூபா தரதுக்கு தான் இங்க நின்றுட்டு இருக்கணும். ஏமா ஒழுங்கா லைன்ல போய் நின்று வாங்குங்க, இல்ல போலீஸை கூப்பிடுவேமா. எங்க இன்னும் கூட்டமா இருக்கு, எல்லாரும் தள்ளி போங்க. இது யாரு நடுக்கத்துல நம்ம கிட்ட பேசுது? வாங்க மேடம் வாங்க. ராமமூர்த்தி இது என்ன கூட்டம்? இவங்க எல்லாம் ஏன் இங்க நின்றுட்டு இருக்காங்க? இல்ல மேடம் கேஷ் தான் வாங்க வந்திருக்காங்க. லைன்ல நிக்கதான் சொல்லிட்டு இருக்கு, இப்ப போயிருவாங்க. லைன்ல நின்று வாங்க சொல்லுங்க. நம்ம வீட்ல கேஸ் காலி ஆயிட்டு பாத்துக்கோங்க. டிரைவர் வந்திருக்காரு, அவர்கிட்ட 2 சிலிண்டர் கொடுத்து விடுங்க. 2 சிலிண்டரா? ஏமா நீ சும்மா கிடமா? டிரைவர் வந்திருக்காரு மேடம், குடோன்ல வந்து எடுத்துக்க சொல்லுங்க மேடம். 2 என்ன 3ஆவே கொடுத்து விடுறேன். சரி சீக்கிரம் கொடுத்து விடுங்க. ஏன் சின்ன பொண்ணு யார் இந்த பொம்பளை வந்தது 2க்கு 3 சிலிண்டர் வாங்கிட்டு போதே? இந்த ஆள் எதுவும் கேட்காம அவர் பாடுவே கொடுத்து விடுறாரு. இங்க இத்தனை பேர் லைன்ல கிடக்காம இதை யாரும் கவனிக்கல. நம்ம வந்து நிற்கும், நம்மளையும் மதிக்கல. இருங்க கோமதிக்கா, இந்த ஆள்கிட்ட இப்ப என்னன்னு கேட்டுருவோம். ஏனே அந்த பொம்பளை யாரு? ஏமா பொம்பளைக்கு இப்படி தப்பா பேசாதம்மா. நம்ம வார்டு கவுன்சிலரோட பொண்டாட்டி. கவுன்சிலர் போராடி தானே, அதுக்கே இப்படி பயப்படுறிய? ஏனே அவ எவ்வளவு நேரமா லைன்ல நின்னாவ? அது என்ன 3 சிலிண்டர் கொடுத்து விடுறியனே? ஏமா அவையெல்லாம் பெரிய இடம், அங்க பேச முடியுமா? 2 கேட்டா 3 4 கொடுத்துடுவான். நீங்களும் போய் லைன் நிலுங்க பாத்துக்கோங்க, இல்ல போலீஸை கூப்பிட்டுருவேன். அடே குருவி மண்டையா, உன்னையும் ஒரு மனுஷனா மதிச்சு பேசிட்டு இருக்கோம். நீ வந்தவளுக்கும் போனவளுக்கும் சிலிண்டர் எடுத்து கொடுத்துட்டு இருக்கா. கேட்டா கவுன்சிலர் பொண்டாட்டி அவர் வீட்டு வேலைக்காரின்னு கதை விடுறா. நாங்கள் இங்கே கால் வலிக்கு காத்து கிடக்கும். இம்புட்டு தானே இங்கே வரிசையில் நின்றுட்டு இருக்கு. நீ அவளுக்கு மட்டும் எடுத்து கொடுத்தியோ? இப்ப நீ எங்களுக்கு மட்டும் சிலிண்டர் எடுத்து தரலன்னு வையா, இங்க போராட்டம் வெடிக்கும். ஏமா உனக்கு என்னமா பிரச்சனை? எங்களுக்கு இப்ப சிலிண்டர் வந்தே ஆகணும், அதான் பிரச்சனை. இங்க கூட்டம் என்ன கத்திட்டு இருக்காதீங்கம்மா, போலீஸை கூப்பிட்டுருவேன். யோ நீ அந்த கவுன்சிலர் பொண்டாட்டிக்கு சிலிண்டர் கொடுத்தியா? அதை கணக்குல காட்டினியா? நீ பதுக்கி வச்சதுல இருந்தானே எடுத்து கொடுத்துருக்கா. இது நான் போலீஸை கூப்பிடுறேன். போலீஸ் போலீஸ். ஏமா ஏமா யாம கத்துறா? இப்ப எங்க எல்லாருக்கும் சிலிண்டர் தருவியா இல்லையா? எல்லாம் உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துறேன் பாத்துக்க. ஏமா சொன்ன கேளுமா, சிலிண்டர் இல்ல, பஸ்ல தான் உங்களால வாங்க முடியும். ஏனே அந்த பொம்பளைக்கு மட்டும் 1க்கு 3 கொடுத்து விட்டீரானே, எங்களுக்கு தாங்க. இன்னைக்கு எங்களுக்கு சிலிண்டர் தராம நீ எந்த பக்கம் போறா நானும் பாத்துடுறேன். போராடுவோம் போராடுவோம். சிலிண்டர் தரும் வரை போராடுவோம். மறுக்காதே மறுக்காதே, சிலிண்டர் தராமல் மறுக்காதே. போராடுவோம் போராடுவோம், இறுதி வரை போராடுவோம். சிலிண்டர் கிடைக்க வரை போராடுவோம். யோ சிலிண்டர் தாரியா இல்ல எல்லாரும் உட்கார்ந்து போராட்டம் பண்ணட்டுமா? ஏமா நீங்க எப்படி கேட்டாலும் என்னால சிலிண்டர் தர முடியாதுமா, ஏன்னா ஆளை விடுங்க. யோ நூடுல்ஸ் மண்டை நில்லையா, ஓடாத. இக்கா வாங்க எல்லாரும் துரத்தி பிடிப்போம்.